ஓம் நம சிவாய. சுந்தரரின் வரலாறை பார்ப்போம் இப்பொழுது. ஒரு நாள் திருவாரூர் வந்தடைந்தார் சுந்தரர். பறவையாரை சந்திக்க விரும்பினார். ஆனால் அவர் சங்கிலியாரை திருமணம் செய்த செய்தியை அறிந்த பறவையார் கணவர் தனக்கு துரோகம் விளைவித்ததாக எண்ணி சுந்தரர் மீது கோபம் கொண்டு பாராமுகமாயிருந்தார். சிவபெருமான் சுந்தரருக்காக பறவையாரிடம் இருமுறை தூது சென்று சுந்தரர் மீது தவறில்லை என்று உணர்த்தி பறவையாரின் மனதை மாற்றி சுந்தரருடன் இணையச் செய்தார். பிறகு சுந்தரர் பாண்டி நாட்டிலுள்ள பல திருத்தலங்களுக்கும் சென்று சிவபிரானை வழிபட்டார். மலை நாட்டை ஆண்டு கொண்டிருந்த சேரப்பெருமாள் என்னும் மன்னர் சிவபக்தியில் சிறந்து விளங்கினார். அவரோடு சுந்தரரை நட்புறவு கொள்ளச் செய்தார் சிவபெருமான். அவர்கள் இருவரும் நட்பு கொண்டனர். சேரமான் பெருமாள் சுந்தரரின் மீது பேரன்பு வைத்திருந்தார். ஒரு நாள் சுந்தரர் திருப்புக்கொழியூர் என்னும் தலத்திற்கு வந்தார். அங்கே முதலையுண்டு மாண்டு போன பாலகன் ஒருவனை ஒரு ஆண்டு கழித்து சிவனருளால் உயிர்ப்பித்தார். பாலகனின் பெற்றோர் அளவிலா மகிழ்ச்சி அடைந்தார்கள். சுந்தரரை வணங்கி ஆனந்த கண்ணீர் வடித்தனர். சுந்தரர் தன் நண்பராகிய சேரமான் பெருமாளை காண புறப்பட்டுச் சென்றார். திருப்பாண்டி கொடுமுடி என்னும் தலத்தில் உள்ளத்தை உருக்கு மற்று பற்றன இன்றி நின் என்னும் திருப்பதிகத்தை பாடினார். அதன் பிறகு சேரமான் பெருமாளை சந்தித்தார். இருவரும் சிவபக்தியில் திளைத்திருந்தனர்.